இதுல பாருங்க, நூல்களை குற்றமற, இந்த குற்றமற தான் கேள்வி இல்லையா, முன்னாடியே கேட்டிருந்தேன். வேண்டும், படிப்புக்கு தக்கவாறு நன்னெறியில் நிற்க வேண்டும், கற்கும் முறையில் நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, எண் எனப்படும் கணக்கும் சொல்லும் பொருளும் தரும் இலக்கியமும் மனிதனுக்கு இரு கண் போன்றது. அடுத்தது என்ன சொல்லிடுறாரு, படித்த அறிவாளிகளே கண்களை உடையவர்கள், படிக்காத அறிவிலிகள் முகத்தில் இரு புண்ணுடையவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது முகத்தில் 2 புண்ணுடையவர்கள் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார். அது மாதிரி கேள்வி கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம குறள் புரியுது, பொருள் புரியுது, ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இதுலதான் கேள்வி என்னது, ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுல அப்படியே கேள்வி கேட்டுருவாங்க, என்னது புலவருக்கு எது தொழில் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ சரியா தெரியணும், புலவர்களுடன் பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவரை விட்டு பிரியும் போது இவரை இனி எப்போது காண்போம் என எண்ணுவதும் புலவர்களின் தொழிலாகும். ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்போ 2ஆ பிரிச்சுக்கிறோம், ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்ப இதுல அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுல 2 சொல்றாரு, என்ன, புலவர்களுடன் பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவரை விட்டு பிரியும் போது இவரை இனி எப்போது காண்போம் என எண்ணுவதும் புலவர்களின் தொழில். இங்க புலவர்கள் அப்படிங்கறத நீங்க கற்றவர்கள் அந்த மாதிரி பொருள்படுத்திக்கணும், அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே அல்லாதவர், செல்வர்கள் முன் ஏழைகள் பணிவாக நடந்து கொள்வது போல கற்றவர்கள் முன் மக்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். கல்லாதவர் செல்வம் இருந்தும் இல்லாதவராக கருதப்படுவர். ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர், ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதே போல அதாவது இல்லார் முன், அது அந்த வார்த்தை நீங்க கிளியரா இது பண்ணிக்கணும். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர், அந்த வார்த்தையை இது பண்ணி வச்சுக்கணும். ஒரு செல்வம் இல்லாதவன் முன்னாடி, அதாவது செல்வம் இல்லாதவன் செல்வம் இருக்கக்கூடியவன் முன்னாடி இருக்கக்கூடிய இது போல இந்த கல்வி கற்றவன் முன்பு கல்வி கல்லாதவர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி பொருள்படுத்திக்கலாம். ஒருவேளை செல்வமே இருந்தா கூட அவன்கிட்ட கல்வி இல்லைன்னா ஒரு பயணம் இல்லை. அந்த மாதிரி இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி, தொட்டனை தூணும் மணற்கேணினா அந்த தோண்ட தோண்ட ஒரு மணற்கேணி நீரை சுரந்து கொண்டே இருக்கும். அது போல மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த கல்வி செல்வம் பெருகும், அது குறையறது இல்ல. இப்போ செல்வங்கள், மற்ற பொருள் செல்வங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடுது. ஆனா கல்வி மட்டும் மற்றவர்களுக்கு நம்ம கற்பிக்க மணற்கேணி போன்று நீரூற்றாக ஊற்றெடுக்குது, அதிகரிக்குதே தவிர்த்து குறையறது இல்ல. எப்படி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, அது போல என்ன ஆகுதுன்னு சொல்றாரு, மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நீங்க சொல்லிக் கொடுக்க அறிவு வளரும் அப்படிங்கிறார். மணல் நிறைந்த இடத்தில் தோண்ட நல்ல தண்ணீர் கிடைக்கும், அது போல நூல்களை கற்க அறிவு வளரும். சரி, அடுத்தல யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு, கல்வி கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாம், எந்த ஊரும் தன் ஊராம். அப்படி இருக்க சிலர் சாகும் வரை கல்வி கற்காமல் இருப்பது ஏன் என தெரியவில்லை. திருவள்ளுவருக்கே சில விஷயம் தெரியலன்னு சொல்லிடுறாரு. அதுல ஒரு 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப, அது திருவள்ளுவர் சொன்னதுல மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அதாவது இப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் சொல்லிட்டாருல்ல, அது போல இன்னொரு குறள்ல சொல்லியிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நல்ல ஒரு அறிவில்லாத அல்லது நல்ல ஒழுக்கம்